Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 72888. இல்லைங்க, நான் அதெல்லாம் முடிவு பண்ணலைங்க. அது எங்கள் எம்எல்ஏ பதவி என்பது என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எங்களுக்கு வழங்கினது. ஐயா சீட்டு கொடுத்தாங்க, சேலம் மேற்கு மக்கள் ஓட்டு போட்டாங்க. இருந்தாலும் கூட பாட்டாளி மக்களை இருக்கிற ஒவ்வொருத்தருமே உச்சக்கட்ட மன உளைச்சலில் இருக்கிறோம், சொல்லனா துயரத்தில் இருக்கிறோம். இது என்ன எப்படி அப்படிங்கிற சொல்லவே முடியாது. எல்லாம் மன வேதனை, மன அழுத்தம். இதில் ஒன்றும் இல்லை, அது அவ்வளோதான். நான் இவ்வளோ சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கள் ஐயா பார்க்க வந்தோம். ஐயா பார்க்க வந்தோம். ஐயா வழக்கமாக பார்க்கறதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஐயா தான் நான் ஐயா தான் பார்க்க வந்திருக்கேன். எங்கள் டாக்டர் எங்களுடைய இல்லைங்க, எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை சந்திக்க வருகின்றிருக்கிறோம். மருத்துவர் ஐயா அவர்கள் ஆமாங்க. இப்போ ஒரு செய்தினா எங்களுக்கு நாங்கள் 2 பேரும் இப்போ எங்களுக்கு ஐயா எங்களுக்கு கடவுள். இதில் ஒன்றும் எங்களுக்கு வேறு எது ஒன்றும் சொல்கிறது ராஜினாமா கடிதம் கொடுக்க போகிறதாகவும் இல்லைங்க. ராஜினாமா கடிதம் இல்லைங்க, அரசியலே வேண்டாங்கிறத மன உளைச்சலாக இருக்குதுங்க. வெளியிலே சொல்ல முடியலைங்க. எப்படின்னா நான் என்னென்னு சொல்லணும், இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காரணம். தமிழ்நாட்டில் இருக்கிற 3வது பெரிய கட்சி நாங்கள், பாட்டாளி கட்சி 3வது பெரிய கட்சி. இந்த ஒரு நிலையில் இதில் இப்படிங்கெல்லாம் ஒரு மன வேதனைகள்லாம் அது என்னன்னு நான் சொல்கிறதுங்க. இந்த மாதிரி எங்கள் கட்சிக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். ஆனால் இது கடந்து வருவோம். இதெல்லாம் சாதாரணமாக இது மாதிரி பாட்டாளி கட்சி பொருள் எத்தனையோ நெருக்கடிகளை கடந்த இயக்கம். நிச்சயமாக இந்த நெருக்கடியும் கடந்து வரும். இல்லைங்க, நிச்சயமா மருத்துவர் ஐயா. ஆமாம், சார் அதெல்லாம் நம்ம பின்னாடி பேசுவோங்க. அதெல்லாம் பின்னாடி சார் ஐயாவை பொறுத்த வரைக்கும், மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு. அறளையும் வச்சிருக்கிறதுக்கு நீக்கிறதுக்கு எனக்கு எல்லாத்துக்குமான ஒரு உச்சபட்ச அதிகாரம் படைத்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். இதில் ஒன்றும் நம்ம வேற ஒன்றும் சொல்கிறது ஒன்றும் இல்லை. நெருக்கடியான சூழ்நிலையில் நீங்கள் ராஜினாமா நான் ராஜினாமா பண்ண சொல்லவே இல்லைங்களே. ராஜினாமா பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. ராஜினாமா பண்ண யார் சொன்னது? நான் உங்கள்கிட்ட சொன்னா? நான் உங்ககிட்ட சொன்னா? நான் ராஜினாமா பண்ணது ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ஐயாவை பார்க்க பேச வந்தீங்க. ஐயாக்கள் என்ன விஷயம்? சரி, எங்கள் ஐயாங்க இது நான் தான் ஒருவருமே சொல்கிறேன். தைலாபுரம் தோட்டம் இருப்பது மீட்டிங் நடந்துச்சு சார். தைலாபுரம் தோட்டம் நான் வந்துட்டேன். தைலாபுரம் தோட்டம் என்பது ஒவ்வொரு வன்னியருடைய பாட்டாளி மகிழ்ச்சியினுடைய கோவில். இது இங்கே வாழ்ந்து கொண்டிருக்க மருத்துவரையே எங்கள் சாமி. அவரை பார்க்க வர்றதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு புறக்கணிச்சவங்க நீங்க இன்னைக்கு எதுக்கு? என்னைக்குமே நாயக புறக்கணி. நான் இது எல்லாம் தொடர்ந்து நேற்று கூட பேட்டி கொடுத்தாரு, நேற்று கூட வரல. நீங்கள் எல்லாம் கூட ஏங்க நான் சேலத்தில் இருக்கிற அங்கேருந்து 300 கிலோமீட்டர் வர முடியும், 250 கிலோமீட்டர் தினம் போயிட்டு வர முடியுமா? நான் தினம் 250 கிலோமீட்டர் நடந்துச்சு சார் மீட்டிங். 8 அணிகள் மீட்டிங் நடந்தது. ஏங்க நான் பாட்டாளி மொழிச்சிக்காரங்க, எனக்கு நிலைப்பாடுனா எங்களுக்கு பாட்டாளி மொழிச்சி என்ன நிலைப்பாடு, நாங்கள் போய் என்ன நிலைப்பாடு சார் முடியும்? அன்புமணி ராமதாஸோட எதுக்கு போவீங்க கூட்டத்துக்கு? விடுங்க.